அதுல என்ன இருக்கு முன்னாடி என்ன இருக்கு அதுல முன்னாடி என்ன இருக்கு மேட்ச் தோத்துட்ட பிறகு ஆர்சிபி டி-ஷர்ட் போட்டுருக்காரு தெரியுதா? சிஎஸ்கே ஃபேன் அவரு, அது மேல ஆர்சிபி டி-ஷர்ட் போட்டுருக்காரு. மேட்ச் தோத்துட்டு தோக்க போறது ஜெயிக்கிற டீம் சண்டை போடுறானுங்க. எல்லாரும் ஆர்சிபி ஃபேன்ஸ் மாதிரி லாயலா இருக்க முடியாது. போயிட்டு வாங்க. உங்க வீட்ல இளவு, எங்க வீட்ல கல்யாணம், என்ன பண்றது? சென்னை சூப்பர் கிங்ஸ் விசில் போடு, திக்கா முச்சுக்கோன் மனே கோடு, அவ்வளவுதான் சொல்றேன். இசல கப்பு லாலிபாப்பு அதெல்லாம் மேட்டரே கிடையாது. இசல கப்பு லாலிபாப்பு இன்னைக்கு சென்னையில வச்சு சிஎஸ்கே செஞ்சுன்னு பாரு, அதுதான் ரொம்ப திருப்தி. இப்போ போய் பில்லால்ல போய் பிரியாணி சாப்பிடுவேன், அவ்வளோ திருப்தியா இருக்கு. நான் சிஎஸ்கே ஏட்டெல்லாம் கிடையாது ப்ரோ. டோனி கரெக்டாக கடைசி 2 6 நல்லா இருந்துச்சு. பட் என்ன 2 ரேட் படி விளாண்டுருக்கலாம். ஃபர்ஸ்ட்லேருந்து 2 ரேட் கான்சன்ட்ரேட் பண்ணதுனால தோத்துட்டாங்க. ஆனால் நல்லா இருந்துச்சு ப்ரோ. வந்ததுக்கு ரொம்ப நாள் கழிச்சு சேப்பாக்கில் ஆர்சிபி ஜெயிச்சது நல்லா இருந்துச்சு. ஜெயிச்சிருவோம் ப்ரோ. பக்காவா போச்சு ப்ரோ. ஆர்சிபி கிரஷ் எனக்கு ஓகே சொல்றேன் ப்ரோ. இது ரைட் கமிட் ஆயிடும் ப்ரோ. கமிட் ஆயிடும் ப்ரோ. சிஎஸ்கே கிரஷ் ப்ரோ. ஆர்சிபி ஃபேன் ப்ரோ. நீங்க ஆர்சிபி ஜெயிக்க மாட்டாங்க. சரி ஜெயிச்சா ஓகே சொல்றேன். ஆரியா ஜெயிச்சாச்சு ப்ரோ. ஓகே ப்ரோ. கப்பு ப்ரோ சாலிடான டீம் ப்ரோ. ஓவரால் நல்லா ப்ரோ. ப்ரோ கப்பு தெரியுது ப்ரோ. கண்டு கப்பு தெரியுது ப்ரோ. நான் கை கத்துறேன் ப்ரோ. ஜிலவா இருக்குது ப்ரோ. 5 ஸ்டார் கப். ஓ ஒரே வாடு. இசல கப்பு லாலிபாப்பு அதெல்லாம் மேட்டரே கிடையாது. இசல கப்பு லாலிபாப்பு அவங்க பேச மாட்டாங்க. ஏன்னா அவங்க கேட்க மாட்டாங்க. நம்ம இது என்ன ஃபைனலா? இது கப்பு வேணா குத்தல. அவங்களுக்கு கப்பு கேட்க மாட்டாங்க. இதுதான் அவங்களுக்கு கப்பு. இன்னைக்கு சென்னையில வச்சு சிஎஸ்கே செஞ்சுன்னு பாரு, அதுதான் ரொம்ப திருப்தி. இப்போ போய் பில்லால்ல போய் பிரியாணி சாப்பிடுவேன், அவ்வளோ திருப்தியா இருக்கு. எவ்வளோ வருஷம் சொல்லு? 17 இயர்ஸ். 2008லேருந்து இன்னைக்கு 2025. இன்னைக்கு பண்ணியிருக்கோண்டா, செஞ்சிடுவேன். அப்படியே தனுஷ் சொல்ல பாரு, மாறியில செஞ்சிடும். அப்படி செஞ்சிட்டோம். உனக்கு இன்னும் ரிப்பீட் வேணுமா, ஹைலைட்ஸ் பார்க்கணும்னா மே 3 வந்துடு பெங்களூருக்கு. இந்த திருப்பி பண்ணலாம், அவ்வளோ சொல்கிறேன். இன்னொன்று சொல்கிறேன், இது சும்மா காமெடிக்கு தான் சொல்கிறேன். சென்னை சூப்பர் கிங்ஸ் விசில் போடு, திக்கா முச்சுக்கோன் மனே கோடு, அவ்வளோதான் சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட், பாய். தெரியும் அண்ணன் தெரியல சிஎஸ்கே ஃபேனா எப்படின்னு கேட்குறாங்கன்னா, நான் எதுவும் சொல்ல மாட்டேன். ஃபைனல் வரைக்கும் அதை பற்றி சொல்ல மாட்டேன். அந்த டைலாக் நான் சொல்லவே மாட்டேன். நான் சொல்ல மாட்டேன். அதெல்லாம் தைரியம் இல்லை சொல்றதுக்கு. ஒரு லீக் மேட்ச் ஜெயிச்சு இப்படி ஆடிட்டு இருக்கானுங்க. முதல்ல ஒரு கப் அடிக்கிட்டோம். ஆனால் குஷி இருக்கு. இந்த தடவை டீம் பாசிட்டிவாக இருக்கு. கொஞ்சம் நம்ம எப்போ போலிங்கில் நல்லா தோனி, சிவம், தூபே எல்லாம் பண்ணுவாங்க. தூபேக்கு சொல்கிறாங்க 6 சாமின்னு. 6க்கு அப்புறம் 7டா. சென்னையில் ஆர்சிபி தாட பாஸ், சிவாஜி தாட பாஸ். அந்த மாதிரி 6க்கு அப்புறம் 7 இல்லை, எப்போவும் ஆர்சிபி தான். ஓகே, அப்புறம் நம்ம ஜடேஜா வராரு, புஷ்பா எல்லாம் இங்கே நடக்காது. இங்கே வரும் தலைவர் தான், ஆர்சிபி தான். ஓகேயா? ஓகே ஃப்ரெண்ட், பாய். போயிட்டு கொலாப்ஸ் ஆயிடுச்சு ப்ரோ. ஆர்சிபி பேட்டிங் லைன் ஸ்ட்ராங்கா இருக்கு. அதுக்கேற்ற மாதிரி நம்ம சைட் பவுலிங்கும் ஓகே. ஆனால் மிடில் ஆர்டர் வந்து கொலாப்ஸ் ஆயிடுச்சு. நம்மளுக்கு வந்து டெவான் கான்வேவை வந்து கூப்பிட்டுட்டு வந்தால் நல்லா இருக்கும். டெவான் கான்வே இல்லாதது ஒரு மேஜர் செட்பேக்காக இருக்கு. அதுக்கெல்லாம் பாசிபிலிட்டிஸ் இல்லை ப்ரோ. நம்ம சைடு வந்து டிராபேக்ஸ் இருக்குதான். மிடில் ஆர்டர் வந்து நல்லா இல்லை. ஆனால் மற்ற டீம்ஸ் எல்லாமே வந்து இந்த தடவை ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு. சின்னசாமியில் வந்து கண்டிப்பாக வாய்ப்பு இருக்கு ப்ரோ, வாய்ப்பு இருக்கு. நம்ம டெவான் கான்வே வந்து ஓப்பனிங் இறக்கலாம். ருத்துராஜ் அதே மாதிரி 1 டவுனு. திருப்பாத்திக்கு பதிலாக ஹுட்டாவே வச்சிருக்கலாம். ஹுட்டா வச்சு யூஸ் பண்ணலாம். இப்போது பத்திரானாக்கு வந்து ஸ்லைட்டாக அந்த பவுலிங் ஆக்ஷன் மாற்றிருக்காங்க. ஸோ அதனால் இன்னைக்கு அந்த அளவுக்கு பெருசான அவ்வளோ எக்கனாமிக்கலாக இல்லை, அவ்வளோதான். Match amazing win by RCB. 50 runs defeat, a rare event to watch. It was amazing. Yeah, it's a rare event which happens. It's not happened many times, and that too with such a big margin. It's amazing win for RCB. The team looks very good. Yes. Isala Cup namde. The team looks very good, very composed. So it's Virat Kohli's 18th year in IPL, and it's 18th IPL, and his number is 18 jersey. So we all hope that this time RCB makes it.
இல்ல ஆர்சிபி வின் பண்ணிட்டாங்க, எப்படி பாக்குறீங்க ஓன் கிரவுண்ட்ல? ஓகே அங்கிள், எங்களுக்கெல்லாம் ஓகே, பரவாயில்ல. நாங்கள் அடிக்கலையா, நாங்கள் அவங்க எவ்வளோ தடவை தோக்கடிச்சோம், அவங்களோட ஹோம் கிரவுண்ட்லேயே நிறைய தடவை தோக்கடிச்சோம். இல்லை இல்லை தோக்கடிப்போம் ப்ரோ. நான் தோனி ஃபேன்னால காமாக பேசுகிறேன். மீதி பேர் மாதிரி குதிக்க விரும்பலை. ஆர்சிபி ஃபேன் மாதிரி விராட் கோலி குதி வர மாதிரி நாங்கள் குதிக்க விரும்பல. ஸோ இப்போ வந்து அவங்க தோக்கடிச்சிட்டாங்க, ஓகே, நல்ல மேட்ச். எங்களுக்கு தோனியோட தரிசனமே கச்சிச்சு, அதை விட எங்களுக்கு இப்போ தேவையில்ல. அதே 2-6 2-4 ஹாப்பியாக இருக்கும். ஓகே, அடுத்த மேட்ச் வந்து நம்ம இதுல இருக்கு, சின்னசுவாமி ஸ்டேடியம்ல இருக்கு, பெங்களூர் கூட. அங்கே போய் நம்ம அங்க போய் அடிப்போம் ப்ரோ, அங்க போய் அடிப்போம். அப்ப பேசலாம். அங்க அது அப்படியே நோஸ் கட்டு மாதிரி இருக்கும் பாரு, செத்தானுங்க அவனுங்க. அப்போ பிராவோ ஆடினாங்கல்ல, பிராவோ இந்த தோனி எப்படி ஆனாங்க அவங்க அங்க, அதுக்கெல்லாம் எங்க ஷாக். 2019 வேர்ல்ட் கப் வின் பண்ண, அது பேர் என்ன, ஐபிஎல் வின் பண்ணவனே இப்படி தான் தோனி காமிச்சாரு. இவனுங்க இந்த மேட்சுக்கே குதிக்கிறானுங்க. இல்ல ஒரு மேட்ச் ஜெயிச்சு குதிக்கிறாங்க. எங்க கிட்ட 5 கப் இருக்கு, நாங்களே கூலா இருக்கோம். நாங்க தான் கூலா இருக்கோம். அவங்க வந்து சும்மா குதிக்கிறாங்க. எதுக்கு தேவையில்லாத பப்ளிசிட்டி, ஜெயிக்க போறது இல்ல. 16-17 எங்கன்னு கேக்குறாங்க, ஏதாவது ஒரு கேட்டா என்ன பண்றது? அவங்க அவ்வளோ வருஷம் இங்க தான் இருக்காங்க. 2016-17 எங்கேயுமே இல்ல, நாங்க ஒத்துக்கிறோம். ஆனா அவங்களுக்கு ஒன்னு இருக்கா ஒன்று அடிக்காம இருக்கிறதுக்கு 16 வருஷத்துல கப் நம்பர் 18 மேட்ச், அதான் சீசனும் 18ன்றாங்க. கப் ஈஸியா கப் நம்மதே. அது வின் பண்ணிட்டு போட்டோம், ஒன்றும் பிரச்சனை இல்ல. பண்ணுவோம், அதுக்கப்புறமா லாலிபாப் பண்ணுவோம். அப்பயும் லாலிபாப் தான் சொல்லுவோம். 5-1 எங்க இருக்கு, 4 டிஃபரன்ஸ். அவனுக்கு 5 வின் பண்ணிட்டோம். முன்னாடி ஒண்ணு கூட வரலடா, அவங்களுக்கு ஒண்ணு கூட வரல. முன்னாடி ஒண்ணு கூட வின் பண்ணல, ஏதோ வின் பண்ணிட்டு போட்ட பாவம். கோலிக்காக எங்களுக்கு கோலி மேல எந்த பிரச்சனையும் இல்ல. இந்த ஆர்சிபி ஃபேன்ஸ் தான் சும்மா கொச்சினே இருக்காங்க, பிரச்சனையா இருக்கு. ஜெயிச்சாச்சு ப்ரோ, சூப்பரா போச்சு ப்ரோ, தோக்கடிச்சாச்சு ப்ரோ. ப்ரோ நீங்க வாங்க ப்ரோ. நான் பிடிச்சிக்கிட்டேன், நீங்களே பிடிச்சிங்க. ஓகே சொல்லுங்க ப்ரோ. போச்சு, எப்படி ஜெயிச்சிட்டீங்க வேற? ப்ரோ மேட்ச் வந்து இல்லை ப்ரோ, நான் ஒன்று சொல்கிறேன் பாருங்க. நான் சிஎஸ்கே பற்றிலாம் நம்ம எதுவும் பேச வேணாம். ஏன் பேச வேணாம்னு சொல்கிறேன்னா, ஒர்த்து கிடையாது. ஸோ நம்ம டீமை பற்றி, ஆர்சிபி பற்றி, என் தலைவனை பற்றி நான் பேசுகிறேன், சரிங்களா? நிறைய பேர் வந்து சொன்னாங்க இந்த மாதிரி வந்து இங்கெல்லாம் வந்து கோலி வந்து ஒன்றும் பண்ண மாட்டார், ஜெயிக்கவே முடியாது. இங்கே வந்து பார்த்தா 2008 தான் ஜெயிச்சிருக்காங்க. 12 மேட்ச்ல 1 தான் ஜெயிச்சிருக்கோம், 2 ஜெயிச்சிருக்கோம். ஓகே ஜெயிச்சிருக்கோம், இது வந்து எங்களுக்கு ஒரு பெரிய வெற்றி தான், சரிங்களா? இப்போ வந்து டோனி ஃபேன்ஸுக்கு வந்து எப்படின்னா, ஒரு 6 அடிச்சா அவர் ஒரு 100 ரன் அடிச்சா மாதிரி கொண்டாடுறாங்களோ, அது அவரோட ஃபேன்ஸ், ஓகே கொண்டாட்டோம், அது அவங்க இஷ்டம். அது அந்த மாதிரி தானே நாங்கள் கொண்டாடுறது தப்பு இல்லையே. நாங்கள் வந்து எங்களுடைய வெற்றியை வந்து நாங்கள் வந்து செலிப்ரேட் பண்ணுறது தப்பு இல்லையே, கரெக்டு தானே? ஸோ இப்போ இதுதான் வந்து கிரிக்கெட்னா வந்து ஒன்று ஜெயிப்போம், ஒன்று தோப்போம், சரிங்களா? வின் பண்ணிட்டோம், நாங்கள் பேசுகிறோம், நாங்கள் செலிப்ரேட் பண்ணுறோம். போன வருஷம் வந்து அங்கே ஆர்சிபி வந்து சிஎஸ்கே வந்து ஃபேர்வெல்லில் வந்து அடிச்சுட்டு நாங்கள் உள்ளே போனோம். அது எங்களுக்கு ஒரு பெரிய வெற்றி. ஏன்னா என் தலைவன் சொல்லியிருக்கிறாரு, 7 மேட்ச்ல 6 ஜெயிச்சுட்டு தொடர்ந்து 7 மேட்ச் ஜெயிச்சு ஃபேர்வெல் போன ஃபீல் எப்படி இருக்கும்னு எங்களுக்கு தெரியும். அது ஒரு மிராக்கல். என் தலைவன் வந்து ஒரு டைலாக் ஒன்று சொல்லியிருக்கிறாரு, லெட்ஸ் ஹோப் ஃபார் 1% அண்ட் மேக் வின் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அந்த 1% வச்சு தான் போன வாட்டி வந்து இவங்களுக்கு வந்து ஃபேர்வெல் கொடுத்துட்டு நாங்கள் வந்து இங்கே அந்த இடத்துல வந்து அடித்தோம் அவங்கள, சரிங்களா? அதுக்கே வந்து சில பேர் டிவிலாம் உடைச்சாங்க ப்ரோ, அதெல்லாம் எங்கே போய் சொல்கிறது? என்ன சொல்லாம போயிட்டாங்க ப்ரோ. ஆன்சர் அது எப்பயுமே அப்படிதானே. நாங்க சின்ன பசங்களோட செஞ்சு சண்டை போட விரும்பலனே. ஏன்னா நிறைய அடிச்சாச்சு, இதுக்கு மேல என்ன அடிக்கிறதுன்னு தெரியல. இருங்க அதுல என்ன இருக்கு, முன்னாடி என்ன இருக்கு, அதுல முன்னாடி என்ன இருக்கு? மேட்ச் தோத்துட்ட பிறகு ஆர்சிபி டி-ஷர்ட் போட்டுருக்காரு, தெரியுதா? சிஎஸ்கே ஃபேன் அவரு, அது மேல ஆர்சிபி டி-ஷர்ட் போட்டுருக்காரு. மேட்ச் தோத்துட்டு தோக்க போற ஜெயிக்கிற டீம் சண்டை போடுறானுங்க. எல்லாரும் ஆர்சிபி ஃபேன்ஸ் மாதிரி லாயலா இருக்க முடியாது. போயிட்டு வாங்க. உங்க வீட்டுல இளவு, எங்க வீட்டுல கல்யாணம், என்ன பண்றது? ப்ரோ கப் அடிச்சிடலாம் ப்ரோ, எப்படி தெரியுமா? சென்னை மாதிரி ஒரு சரியான டீம் சென்னை மாதிரி ஒரு சரியான டீம் சேப்பாக்கில் அடிக்கிறது ரொம்ப கஷ்டம். அதவே அடிச்சாச்சு, இனிமேட்டு ஃபைனல் ஜெயிச்சா பாராட்டுங்கயா, எதுக்கியா வயிறு எரிஞ்சு சத்திக்கிட்டு இருக்கீங்க? ஜெயிச்சிருக்கோம் ஒரு டீம். எனக்கு என்னதுன்னா இவன் எங்களோட தான் தங்க போறோம், எதுவும் பண்ண மாட்டோம். ஆனா என்ன இவன் வீட்டுல இளவு, என் வீட்டுல கல்யாணம் மாதிரி ஆயிருச்சு, எதுவும் பண்ண முடியல. ஜெயிக்கிறது தோக்கிறது எல்லாமே சகஜமா, விட்டுருங்க, ஃப்ரீயா விட்டுருங்க, அவ்வளவுதான். நெக்ஸ்ட் மேட்ச் பாத்துக்கலாம், விட்டுருங்க. இது கிரிக்கெட், ஏன்னா ஒரு டீம் தான் ஜெயிப்பாங்க, நம்ம சண்டை போட்டுக்குவாரு. அதான் ப்ரோ சொல்றேன், ஜெயிச்சா கொண்டாடுங்க, எதுக்கு வந்து ட்ரோல் பண்ணிட்டு இருக்கீங்க? இந்த விளையாடுறதுக்கு முன்னாடியே வந்து இந்த சிஎஸ்கே ஃபேன்ஸ்லாம் வந்து ஸ்டேட்டஸ்ல வந்து விட்டுட்டு இருந்தானுங்க, 8க்கு 1 4க்கு 1 கதற ஓட விடுவோம், எதையோ புதைப்போம், மெரினால கரைப்போம்.
சேப்பாக்கல புதைப்போம் மெரினால கிடைக்கிறாங்க. அதுக்கு எதுக்கு சேப்பாக்கல புதைச்சிட்டு டைரக்டா மெரினால கிடைக்கலாமே? லாஜிக்கே இல்ல. அதை நாங்க புதைச்சிட்டோம். இனிமேட்டு எதிர்த்து கரைக்க தேவையில்லை. டைரக்டா புதைச்சாச்சு, பிரிச்சாச்சு. இதுக்கு மேல வேணும். 26th ಮೇ ಧೋನಿ 6 ಟೈಮ್ ಟ್ರೋಫಿ ಲಿಫ್ಟ್ ಮಾಡಂದ 100%. 26th ಮೇ ಧೋನಿ 6th ಟೈಮ್ ಟ್ರೋಫಿ ಲಿಫ್ಟ್. MI ವರ್ಸಸ್ CSK ಫೈನಲ್. RCB out of eliminator. Eliminator. You saw today, right? How eliminated. Only captain to win all ICC tournaments. See, when 10 balls, 60 was needed. He changed his gloves. For what sake? For to make these hero worshippers feel good. That's it. Only for that. Yeah.